ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க மக்களே. இன்றைக்கி நம்ம யூடியூப் சேனல் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நேஷ்னல் பென்ஷன்ஸ் ஸ்கீம் ட்ரஸ்ட்லேருந்து உங்களுக்கு வந்து வேகன்சி விட்டுருக்காங்க. என்பிஎஸ் ட்ரஸ்ட்லேருந்து வேகன்சி விட்டுருக்காங்க. ஸோ அதுக்கான இன்ஃபர்மேஷன் நம்ம வந்து பார்க்கலாம் வாங்க. ஓகேங்களா? ஸோ அதுக்கான ஆன்லைன் அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னாக்கா 16/1/2025 5/2/2025 கொடுத்துருக்காங்க. அதுக்கான அவைலபிள் கால் லெட்டர் பார்த்தீங்கன்னா இன்னும் வந்து இன்டிமேட் பண்ணல. அப்படி இன்டிமேட் பண்ணாங்கன்னா உங்களுடைய ரிஜிஸ்டருடைய இமெயிலுக்கும் எஸ்எம்எஸ்க்கும் வரும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுமாதிரி பார்த்து பண்ணிக்கலாம். பட் எக்ஸாம் மட்டும் இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. பேஸ் 1 பேஸ் 2 கொடுத்துருக்காங்க எக்ஸாமினேஷன் மட்டும். அதுக்கான டேட் பார்த்தீங்கன்னாக்கா 25/2/2025 கொடுத்துருக்காங்க. ஸோ ஆன்லைன் அப்ளிகேஷன் முடிஞ்சது போக 20 நாள் டைம் இருக்குது. ஸோ அதுக்கு தம்பி எக்ஸாம் ப்ரிப்பேர் ஆகிக்கலாம் நம்ம. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தா இன்டர்வியூ பேஸ் கொடுத்துருக்காங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சக்ஸஸ்ஃபுல்லாக உங்களுக்கு வந்து முடிஞ்சிடும். ஸோ அதை பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ரிஜிஸ்டர்டு கேண்டிடேட்டுடைய இமெயிலுக்கோ இல்லை போஸ்ட்டுக்கோ தான் உங்களுக்கு வந்து வரும்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதுமாதிரி பார்த்து நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம் நீங்கள். ஸோ என்னென்ன வேகன்சின்னு பார்த்தீங்கன்னாக்கா கிரேட் பார்த்தீங்கன்னா கிரேட் ஏ அசிஸ்டன்ட் மேனேஜர் கொடுத்துருக்காங்க. அதில் வந்து ஸ்ட்ரீமிங் கொடுத்துருக்காங்க. அதாவது ஜென்ரலில் 12 வேகன்சி கொடுத்துருக்காங்க. ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டில் ஒரு வேகன்சி கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கிரேட் பி கொடுத்து மேனேஜர் போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. அது வந்து ஜென்ரலில் வந்து 4 போஸ்டிங்கும், ஹியூமன் ரிசோர்ஸில் வந்து ஒரு போஸ்டிங்கும், ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் வந்து ஒரு போஸ்டிங், மொத்தம் 6 போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா அதுக்கு எலிஜிபிலிட்டி என்னென்ன கல்வி தகுதி வேணும்னு சொல்லியிருக்காங்க. ஸ்ட்ரீமிங் இப்போ ஜென்ரலில் பார்த்தீங்கன்னாக்கா 25லேருந்து 33 வயசு சொல்லியிருக்காங்க. குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா போஸ்ட் கிராஜுவேஷன், அதாவது சிஏ, சிஎஃப்ஏ, சிஎஸ், எஃப்ஆர்எம், சிஎம்ஏ, எம்பிபி, எம்பிஏ, பிஜிடிசிஏ, பிஜிடிபிஏ, பிஜிபிஎம், பிஜிடிஎம்னு சொல்லிட்டு இதெல்லாம் 6 குவாலிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. அது அப்ளிகபிள் வரவங்க வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அந்த போஸ்டிங்க்கு நம்ம. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லியிருக்காங்க. எக்ஸ்பீரியன்ஸ் மினிமம் 4 இயர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபினான்ஸ்லேயோ எக்கனாமிக்ஸ்லேயோ இல்லை அக்கௌண்டன்ஸ்லேயோ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்க கண்டிப்பாக வந்து அப்ளை பண்ணி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஹியூமன் ரிசோர்ஸ், அதாவது ஹெச்ஆர் கேட்டிருக்காங்க. ஏஜ் பார்த்தீங்கன்னாக்கா 25 to 33 சொல்லியிருக்காங்க. ஃபுல் டைம் வந்து எம்பிஏ, மாஸ்டர் கிராஜுவேட் இல்லை போஸ்ட் கிராஜுவேட் டிப்ளமோவில் வந்து 2 இயர்ஸ் ஃபுல் டைம் பண்ணியிருக்கணும். அப்படின்னா பர்சனல் ரிலேஷன்ஷிப் வந்து கம்பல்சரி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா 4 வருஷம் கேட்டிருக்காங்க. 4 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஹியூமன் ரிசோர்ஸில் இருந்தாங்கன்னா கண்டிப்பாக அப்ளை பண்ணிக்கலாம் அது நம்ம. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. அது வந்து ஏஜ் பார்த்தீங்கன்னாக்கா 25-33 கொடுத்துருக்காங்க. ஃபுல் டைமில் வந்து போஸ்ட் கிராஜுவேஷனோ டிகிரி இன் ஃபைனான்ஸோ, எக்கனாமிக்ஸ், காமர்ஸு, ஸ்டாட்டிஸ்டிக்கு, எக்கனாமெட்ரிக்ஸு, மேத்தமெட்டிக்ஸில் சிஏ, சிஎஃப்ஏ, எஃப்ஆர்எம், சிஎம்ஏ, எம்பிஏ, பிஜிடிஎம், பிஜிடிபிஏ, பிஜிபிஎம், பிஜிடிஎம் இதுமாரி இருக்கவங்க அவங்க வந்து அப்ளை பண்ணிக்கலாம். மினிமம் வந்து இதுக்கும் வந்து 4 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. அதாவது செக்டாரில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் மேனேஜ்மெண்ட்லையோ இல்லை ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்லையோ இல்லை ஸ்பெஷல் நாலேஜ் இருந்தவங்க இது வந்து அப்ளை பண்ணிக்கலாம் நம்ம இதுக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா அசிஸ்டன்ட் மேனேஜர் வந்து ஜெனரல் கொடுத்துருக்காங்க. அதுக்கு என்ன ஏஜ் பார்த்தீங்கன்னா 21லேருந்து 30 வரையும் கொடுத்துருக்காங்க. அது கிராஜுவேஷன் பார்த்தீங்கன்னாக்கா போஸ்ட் கிராஜுவேஷனும் அப்ளை பண்ணிக்கலாம். சிஏ, சிஎஃப்ஏ, சிஎஸ், எஃப்ஆர்எம், சிஎம்ஏ, எம்பிஏ, பிஜிடி, பிஎன்றவங்க அப்ளை பண்ணிக்கலாம். அது வந்து எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது, ஃப்ரெஷர் கூட அப்ளை பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா ரிஸ்க் மேனேஜ்மெண்ட், அதாவது அசிஸ்டன்ட் மேனேஜர் ரிஸ்க் மேனேஜ் கொடுத்துருக்காங்க. அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 21-31 வயசு வரையும் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கும் பார்த்தீங்கன்னாக்கா கல்வி தகுதி போஸ்ட் கிராஜுவேஷன் டிகிரி பண்ணியிருக்கணும். ஃபினான்ஸோ இல்லை எக்கனாமிக்ஸோ இல்லை காமர்ஸோ எக்கனாமெட்ரிக்ஸோ, சிஏ, சிஎஃப்ஏ, எஃப்ஆர்எம், சிஎம்ஏ, எம்பிஏ, பிஜிடிபிஏ, பிஜிபிஎம், பிஜிடிஎம் இவங்களாம் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இது எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா 2 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியல் செக்டாரு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா இன்வெஸ்ட்மெண்ட் மேனேஜ்மெண்ட்டு, ட்ரஸ்டரி மேனேஜ்மெண்ட்டு, ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கேண்டிடேட்ஸ் இம்பார்ட்டன்ட் கொடுத்துருக்காங்க. கேண்டிடேட்ஸ் ஆர் எக்ஸ்பெக்டட் டு பி கம்ப்யூட்டர் லிட்ரேட்டர் அண்டு கன்வர்சன்ட் வித் எம்எஸ் ஆஃபீஸ் கொடுத்துருக்காங்க. கம்பல்சரி எம்எஸ் ஆஃபீஸில் வந்து வேர்டு, எக்ஸல், பவர் பாயிண்ட் அந்த மாதிரிலாம் வந்து உங்களுக்கு கம்பல்சரி தெரிஞ்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு போஸ்ட்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்கனாக்கா ஒன்றுக்கு மட்டும் தான் நீங்கள் அப்ளை பண்ணணும். அதாவது அசிஸ்டன்ட் மேனேஜரோ இல்லை மேனேஜரோ, அசிஸ்டன்ட் மேனேஜர் பண்ணிங்கனாக்கா அதில் மட்டும் தான் பண்ணணும். இல்லை மேனேஜரில் பண்ணுறீங்கன்னா மேனேஜர் தான் எதனா ஒன்று தான் பண்ண முடியும் நீங்கள். மற்றபடி அனதரில் வந்து பண்ண முடியாதுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அதுமாதிரி பார்த்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கணும். முதல்ல வந்து ட்ரஸ்ட் மூலிமா தான் பண்ணுற மாதிரி இருக்காங்க அவங்க. ஸோ என்பிஎஸ்ன்றதே ஒரு ட்ரஸ்ட்டு தான். ஸோ அதுக்கு தகுந்த வந்து அப்ளை பண்ணிக்கலாம் நீங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. எஸ்சி, எஸ்டிக்கெலாம் வந்து பார்த்தீங்கன்னா 5 இயர்ஸ் வந்து மேக்ஸிமம் வந்து கொடுத்துருக்காங்க ரிலாக்ஸேஷனு. அதே அதர் கேட்டகரி ஓபிசி, பிசின்னு பார்த்தீங்கன்னா 3 வருஷம் எக்ஸஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதேமாதிரி பார்த்து அப்ளை பண்ணி பிடபிள்யூடி மேலே இருக்கிறவங்க வந்து 10 வருஷம் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுமாதிரி பார்த்து அப்ளை பண்ணிக்கலாம் நம்ம. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா செலெக்ஷன் மோட் கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஆன்லைன் எக்ஸாமினேஷன் வந்து இப்போ பேஸ் 1 கொடுத்துருக்காங்க. பேஸ் 1ல் பார்த்தீங்கன்னாக்கா ஜென்ரல் ஸ்ட்ரீம் கொடுத்துருக்காங்க. அதுக்கு என்னென்ன சப்ஜெக்ட்ஸ் வரும், எவ்வளோ மார்க்கு, டியூரேஷன் என்ன அதெல்லாம் கொடுத்துருக்காங்க.
ஸோ அது தகுந்தமாரி பார்த்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் அதே சேம் தான் குடுத்துருக்காங்க. அதாவது ரெண்டுமே பார்த்தீங்கன்னாக்கா 120 தான் மேக்ஸிமம் மார்க் குடுத்துருக்காங்க. டியூரேஷன் பார்த்தீங்கன்னா 90 நிமிஷம் குடுத்துருக்காங்க. ஸோ அது தகுந்தமாரி பார்த்து அப்ளை பண்ணிக்கோங்க. ஜென்ரல் ஸ்ட்ரீமுக்கு வந்து என்னென்ன சப்ஜெக்ட்ஸ் வரும்னு குடுத்துருக்காங்க. சப்ஜெக்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் லாங்குவேஜ், டெஸ்ட் அண்டு ரீசனிங், அனலிட்டிக்ஸ் ஸ்கில்லு, காமர்ஸு, அக்கவுண்ட்ஸு, மேனேஜ்மெண்ட்டு, ஃபைனான்ஸு, டேட்டா சிஸ்டம் அதுமாரி குடுத்துருக்காங்க. குவான்டிட்டி ஆப்டிடியூடு, ஜென்ரல் அவேர்னஸ், ஃபினான்ஷியல் செக்டாரு டோட்டலாக பார்த்தீங்கன்னாக்கா 120 மார்க் குடுத்துருக்காங்க. எல்லாமே பார்த்தீங்கன்னா காமன் 25 தான் குடுத்துருக்காங்க. ஜென்ரல் அவேர்னஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா 20 மார்க் குடுத்துருக்காங்க. டைமிங் வந்து பார்த்தீங்கன்னா 90 நிமிஷம் தான் குடுத்துருக்காங்க. அது தகுந்த வந்து எக்ஸாம் அட்டெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் ஹியூமன் ரிசோர்ஸில் பார்த்தீங்கன்னாக்கா இங்கிலீஷ் லாங்குவேஜ், டெஸ்ட் ஆஃப் ரீசனிங், அனலிட்டிக்கல் ஸ்கில்லு, ஸ்பெஷலிஸ்டு இங்கிலீஷ் சப்ஜெக்ட் ரிலேட்டட் ஸ்ட்ரீமிங்கு, குவான்டிட்டி ஆப்டிடியூடு, ஜென்ரல் அவேர்னஸ் வந்து ஃபினான்ஷியல் செக்டாரு டோட்டலாக பார்த்தீங்கன்னா 120 மார்க் இதுலேயும் குடுத்துருக்காங்க. சேம் ஜென்ரல் அவேர்னஸ் இதுலேயும் அதே தான் குடுத்துருக்காங்க. 20 மார்க் தான் குடுத்துருக்காங்க. ஸோ அந்த ஆக்சுவலாக வந்து ஜென்ரல் ஸ்ட்ரீமுக்கும் பார்த்தீங்கன்னாக்கா சேம் மார்க் தான். இதுக்கும் அதே மார்க் தான். ஆனால் டைமிங்கும் சேம் அதே தான். ஸோ அது டைமே பார்த்து நீங்கள் அப்ளை பண்ணி ப்ரிப்பேர் பண்ணிட்டு போனால் தான் உங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு. இது வந்து நெகட்டிவ் மார்க் குடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்த்துங்க. 1/4 வந்து நெகட்டிவ் மார்க் குடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கு தகுந்த மாரி பார்த்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் நீங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா பேஸ் 2 குடுத்துருக்காங்க. பேஸ் 2 வந்து பார்த்தீங்கன்னாக்கா அதுவும் ஆன்லைன் எக்ஸாம் தான். ஆல் ஸ்ட்ரீமும் குடுத்துருக்காங்க. ஹியூமன் ரிசோர்ஸ் குடுத்துருக்காங்க. ஜென்ரல் ஸ்ட்ரீம் அதாவது பேப்பர் 1, பேப்பர் 2, பேப்பர் 3யும் குடுத்துருக்காங்க. சப்ஜெக்ட் குடுத்துருக்காங்க. இங்கிலீஷு, ஜென்ரல் ஸ்டடீஸு பேப்பர் 1ல் வரும். மல்டிபிள் சாய்ஸ் ஆஃப் கொஸ்டின் ஸ்பெஷலிஸ்ட் ஸ்ட்ரீமிங் வந்து பேப்பர் 2ல் வரும். அதே பேப்பர் 2லே வந்து பார்த்தீங்கன்னாக்கா மல்டிபிள் சூஸு அந்த அக்கவுண்ட்ஸு, ஃபினான்ஸு, மேனேஜ்மெண்ட்லாம் பார்த்தீங்கன்னா அது எல்லாமே இதில் காமனாக வந்து உங்களுக்கு வந்து வரும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் மார்க் வந்து 100 மார்க்கு தான் குடுத்துருக்காங்க. ஒவ்வொருத்தரும் டைமிங் குடுத்துருக்காங்க பாருங்கள். 60 நிமிஷம் ஒன்று ஃபஸ்ட்டு பேப்பர் 2 1க்கும் 40 நிமிஷம் வந்து பேப்பர் 2க்கும் ரெண்டு குடுத்துருக்காங்க. ஸோ அப்போ 80 நிமிஷம் வர மாதிரி இருக்கும் உங்களுக்கு. ஸோ அது எல்லாமே பார்த்து அப்ளை பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா லாஸ்ட்டாக இம்பார்ட்டன்ட் நோட் குடுத்துருக்காங்க. இப்போ இன்டர்வியூ கேட்டகரி குடுத்துருக்காங்க பாருங்கள். எக்ஸாம் 2ல் யாரெல்லாம் செலக்ட் பண்ணுறீங்களோ அது வந்து வெயிட்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 50% குடுத்துருக்காங்க. இன்டர்வியூ வந்து பார்த்தீங்கன்னா 50% குடுத்துருக்காங்க. ஸோ 100% உங்களுக்கு இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து ஸோ அது அப்ளிகபிள் உங்களுக்கு நெக்ஸ்ட்டு பண்ணுவாங்க உங்களுக்கு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா பே அண்ட் அலோவன்சஸ் குடுத்துருக்காங்க. ஜென்ரல் கேட்டகரியில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கிரேட் பி மேனேஜர் பார்த்தீங்கன்னா எவ்வளோ சம்பளம் பார்த்தீங்கன்னா 52,000 ஸ்டார்டிங் குடுத்துருக்காங்க. 55,200 சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அது தனியாக உங்களுக்கு வந்து பெனிஃபிட்ஸ்லாம் எல்லாமே இருக்குது. மெடிக்கல் பெனிஃபிட்ஸு, பிஎஃப் பெனிஃபிட்ஸு, கன்வென்ஷன்ஸ் பெனிஃபிட்ஸு, எக்ஸ்பென்ஸ் பெனிஃபிட்ஸு ஸோ நிறைய பெனிஃபிட்ஸ் குடுத்துருக்காங்க. ஸோ அது தகுந்த பார்த்து அப்ளை பண்ணி சிடிசின்னு பார்த்தீங்கன்னா 35 லட்சம் குடுத்துருக்காங்க. அதான் அன்னவலிக்கு வந்து குடுத்துருக்காங்க. அது தகுந்த பார்த்து அப்ளை பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கிரேட் ஏ வந்து அசிஸ்டன்ட் மேனேஜர் குடுத்துருக்காங்க. அதுக்கு எவ்வளோ சம்பளம் பார்த்தீங்கன்னாக்கா 44,500 குடுத்துருக்காங்க ஸ்டார்டிங்கில். ஸோ அது தகுந்த உங்களுக்கு வந்து உங்களுக்கு பர்ஃபார்மன்ஸ் உங்களுக்கு இன்க்ரிமெண்ட்லாம் பார்த்தா அது தகுந்த உங்களுக்கு டிஃப்ரென்ஷியல் ஆகும் உங்களுக்கு. ஸோ அது தகுந்த பார்த்து அப்ளை பண்ணுங்கள். 3 சேம் பெனிஃபிட் எல்லாம் குடுத்துருக்காங்க. பிஎஃப், கன்வென்சஸ், எக்ஸ்பென்சஸ், ஹவுஸ் கிளீனிங் அலவன்சஸ், ரூம் அலவன்சஸ், பைக் அலவன்சஸ் எல்லாமே குடுத்துருக்காங்க. ஸோ அது தகுந்த பார்த்து முடிவு பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதில் சிடிசி குடுத்துருக்காங்க. அதாவது மேனேஜருக்கு பார்த்தீங்கன்னா 35 லேக் குடுத்துருக்காங்க பெர் அன்னமு. அசிஸ்டன்ட் மேனேஜர் வந்து பார்த்தீங்கன்னா 30 லட்சம் குடுத்துருக்காங்க பெர் அன்னமு. ஸோ அது தகுந்த பார்த்து அப்ளை பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா எக்ஸாம் ஃபீஸ் சென்டர் குடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். மொத்தத்திலே பார்த்தா 4 ஜோன் தான் பண்ணிகிட்ருக்காங்க போல இருக்குது. ஈஸ்ட் ஜோன்லாம் பார்த்தா நம்ம எதுவும் வராது. ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சவுத் ஜோனில் தான் நமக்கு வரும். நமக்கு சென்னையில் மட்டும்தான் உங்களுக்கு எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸோ அது தகுந்த பார்த்து அப்ளை பண்ணிக்கோங்க. விருப்பம் இருக்கவங்க அப்ளை பண்ணலாம் இதுக்கும் நீங்கள். ஸோ அப்ளை பண்ணுறீங்கனாக்கா அதுக்கு தகுந்த மாதிரி தான் உங்களுக்கு எல்லாமே வந்து இன்டிமேஷன் வந்து இமெயிலுக்கும் மொபைல் நம்பருக்கும் தான் உங்களுக்கு ரெஜிஸ்டர் ஆகும். ஸோ அதுக்கு ரிப்ளை எல்லாமே உங்களுக்கு வந்து மெயிலுக்கோ வித் கான்டாக்ட் நம்பர் தான் வரும் உங்களுக்கு. ஸோ அது வந்து நம்பரையும் இமெயிலையும் ஆக்டிவ் வச்சுருக்குங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா அப்ளிகேஷன் ஃபீ ஓபிசி, பிசி, எம்பிசி இவங்க இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ரூ. 1000 ஃபீஸ் பே பண்ணுற மாதிரி இருக்கும். நான் ரீஃபண்டபிள். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எஸ்சி, எஸ்டி, பிடபிள்யூபி உமன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஃபீஸ் கிடையாது. வேணுன்றவங்க விருப்பம் இருக்கவங்க அப்ளை பண்ணி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம. ஓகேண்ணா. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ட்ரைனிங்கிறப்போ ஒரு ஃபார்ம் கொடுப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். அந்த ஃபார்ம் இங்கே கொடுத்துருக்காங்க. எஸ்சி, எஸ்டி, பிடபிள்யூடி, ஓபிசி எல்லாருமே ஒரே காமன் ஃபார்ம் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ஃபார்ம் வந்து நீங்கள் வந்து ஜாயின் பண்ணுறப்போ நீங்கள் வந்து யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அப்போ தான் உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாகும் உங்களுக்கு. ஸோ அதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே உங்களுக்கு வந்து நீங்கள் ஜஸ்ட் நீங்கள் அப்ளை பண்ணி இப்போ எக்ஸாம் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணுவீங்களா அப்போ உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. அது டைம் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம் நீங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் அப்போ தான் நெக்ஸ்ட்டு போகிற வீடியோவில் உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக கிடைக்கும் உங்களுக்கு. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.